இவ்வளோ நாளாக போலீஸ்னாலே நான் தப்பாக தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவங்களும் மனுஷங்க தான், அவங்களுக்கும் அன்பு பாசம்லாம் இருக்குன்னு இன்னைக்கு தான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேம்மா, பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேன். என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு நான் உன்னை பார்த்த உடனே உண்மையை சொல்லியிருக்கணும். என்னை மன்னிச்சிருமான்னு காலில் விழுந்து கதறி இருக்கணும். நீ என் கண்ணு முன்னாடி இருந்தோம், அவ்வளவு பக்கத்தில் இருந்தோம், ஏதோ ஒரு குழப்பத்தில் உங்ககிட்ட உண்மையை சொல்லாமையே விட்டேன். உன் அட்ரஸ் கூட எனக்கு தெரியாது, திரும்ப உன்னை எப்போ பார்க்க போனோன்னு தெரியாது. சுசீலா விஷயத்துல விளையாண்ட மாதிரி உன் விஷயத்திலையும் வீதி என்கிட்ட விளையாண்டுட்டு இருக்கு. இதெல்லாம் முடிஞ்சு நாம 2 பேரும் ஒன்று சேர்ந்து உன் கல்யாணத்தை இந்த ஊரையே கூப்பிட்டு நடத்தணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டேன். அந்த மினிஸ்டரோட பணம் மட்டும் என் கையில் இருந்திருந்தா நான் ஆசைப்பட்ட அத்தனையும் கண்டிப்பா நடந்திருக்கும். மயிலால தான் அந்த பணம் மினிஸ்டர் கைக்கே திரும்ப போயிடுச்சு. அவளுக்கு டிபார்ட்மெண்ட்ல இருக்க நல்ல பேரை கெடுத்து இந்த வேலைக்கு அவள் ஆக்கி டிபார்ட்மெண்ட் ஆளைய சொல்ல வச்சு போலீஸ் வேலையே வேண்டான்னு அவளை ஓட ஓட விரட்டுறேன். அப்பதான் என் மனசு ஆறும். சார் சொல்லுங்க சார். நீ தான் ஏன் சொல்லணும்? அந்த விஜயா கேஸை உங்ககிட்ட ஒப்படைச்சு 2 நாள் ஆச்சு. இது வரைக்கும் அந்த கேஸ்ல என்ன நடந்துச்சு, அவளை பிடிக்கிறதுக்கு நீ என்ன செஞ்சிருக்கன்னு எதுவுமே அப்டேட் பண்ணாம சைலண்டாவே இருக்க. சார் என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார், சீக்கிரமாவே பிடிச்சிருவேன் சார் அவளை. சீக்கிரம்னா எப்போ? இன்னும் 10 கடையில கொள்ளையடிச்சதுக்கு அப்புறமா? சார் அது நீ எதுவும் சொல்லாதயா, இந்த கேஸோட டெவலப்மெண்ட் பத்தி மட்டும் சொல்லு. அவளை பத்தி என்ன லீடு கிடைச்சிருக்கு, சீக்கிரம் பிடிச்சிடலான்னு எந்த நம்பிக்கையில கமிட்மெண்ட் கொடுக்குற? நீ பதில் பேசாம இருக்கிறதுல இருந்து இந்த கேஸ்ல நீ உருப்படியா எதுவும் செய்யலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு இன்னும் 2 நாள் தான் டைம் தருவேன். அதுக்குள்ள நீ அவளை பிடிச்சு ஆகணும். இல்ல அவளை பிடிக்கிறதுக்கான பிளானையாவது என்கிட்ட சொல்லு. இல்லனா வேற யாருக்காவது கேஸை மாத்தி விட்டுருவேன். அப்புறம் உனக்கு அது பிளாக் மார்க் ஆயிடும், கவனமா இருந்துக்க. நானே என் பொண்ணை பத்தின டென்ஷன்ல இருக்கேன். இவர் பாட்டுக்கு விஜயாவை கண்டுபிடி, விஜயலட்சுமி கண்டுபிடி. சே, கஸ்தூரி, 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 கஸ்தூரி. கஸ்தூரி, 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 என்னாச்சு கஸ்தூரி? ஏன் மயங்கி விழுந்துட்ட? எந்திரி. எனக்கு வெற்றி ஞாபகமாவே இருக்குதுங்க. காலையில இருந்து சரியா சாப்பிட கூட இல்ல. அதான் படிக்கட்டுல இருந்து வர்றப்ப தலை சுத்தி மயக்கம் வந்துருச்சுங்க. நான் தான் அவங்ககிட்ட எப்படியாவது பேசி இங்க கூட்டு வர்றது என் பொறுப்புன்னு சொல்லியிருக்கேனே. கூடிய சீக்கிரம் அவனை நான் இங்க கூட்டு வந்து சேர்த்துருவேன். என் வார்த்தையை நம்பு. பாரு, அவனையே நினைச்சு நினைச்சு உன் உடம்பு நீ கெடுத்துக்காது. எந்திரி முதல்ல, எந்திரி. நான் வருத்தப்பட்டா எனக்கு ஆறுதல் சொல்றதுக்காச்சும் நீ தெம்பா இருக்க வேணாமா? முதல்ல நீ வந்து சாப்பிடு. இல்லங்க, நான் காலையில இந்த கதையாகாது. நான் உனக்கு சாப்பாடு போடுறேன், நீ வந்து சாப்பிடு. வா வா.
சும்மா உடம்ப கெடுத்துக்கிட்டு பார்த்து மெதுவா. வண்டி எப்படி நிறுத்தியா? மகாவை இந்த ஏரியாவில் தான் மிஸ் பண்ணதான் பரமன் சொன்னாரு. அப்படின்னா இந்த சரௌண்டுக்குள்ள தானே அவ பதுங்கியிருப்பா. போட்டோவை காட்டி விசாரிச்சா கண்டிப்பா அவ வீட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஹலோ சார், ஒரு நிமிஷம். என்ன சார்? ஒன்றும் பயப்படாதீங்க, வாங்க. இந்த படத்துல இருக்கிற பொண்ணை இந்த ஏரியாவில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? தெரியாது சார். நான் இங்க வந்து 3 மாசம் தான் ஆகுது. பக்கத்து வீட்டுக்காரங்க முகத்தை கூட நான் சரியா பார்த்ததில்ல சார். யா சார், இந்த ஏரியா ஆமா சார், பக்கத்துல தான் இருக்கு. ஏங்க ஒரு நிமிஷம். சார், இந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்துருக்கீங்க? போலீஸ் எதுக்கு நம்ம ஏரியால விசாரணை பண்ணிட்டு இருக்கு? அப்படியே கண்டுக்காத மாதிரி போயிடலாமா, இல்ல திரும்பி போயிடலாமா? இல்ல இவ்வளவு தூரம் வந்துட்டு திரும்பி போனா சந்தேகம் வரும். அப்படியே பார்க்காத மாதிரி ஒரு ஓரமா போயிடுவோம். சரி, போவோம். ஹலோ, நீ இந்த ஏரியாவில் தான் இருக்க? ஆமா எத்தனை சார். வருஷமா இருக்க? 2 வருஷமா இருக்கு உன் பேர் என்ன? திவ்யா சார். என்ன வேலை செய்யற? வேலைக்கெல்லாம் போல சார், வீட்டில தான் இருக்கேன். எதுக்கு சார் இல்ல விசாரிக்கிறீங்க? பயப்படாதப்பா, ஒரு சின்ன என்கொயரி. இந்த படத்தை கொஞ்சம் பாரு. இந்த பொண்ணை இங்க எங்கேயாவது பார்த்துருக்கியா? ஐயோ, இப்ப நான் என்ன சொல்றது? இவர் மகாவோட போட்டோவை காட்டுறாரே, போட்டோவா இல்லாம வரைஞ்ச மாதிரி இருக்கு. மகாவோட போட்டோவை யாரு வரைஞ்சிருப்பான்? இது எப்படி போலீஸ் கைக்கு போச்சு? இவர் எதுக்கு மகாவை தேடுறாரு? ஒன்னும் புரியலையே. ஏமா, இந்த பொண்ணு உன் ஏரியா தான். இவளை எங்கேயாவது பார்த்துருக்கியா? உனக்கு தெரியுமா இவளை? இல்ல சார், நான் பார்த்ததில்ல. பொய் சொல்றியா? சார், 2 வருஷமா இந்த ஏரியாவில் இருக்கிறன்ற, அப்புறம் எப்படி இவளை பார்க்கவே இல்லைன்ற? நான் வெளியில அவ்வளவா வரமாட்டேன் சார். கடைக்கும் கோயிலுக்கும் போறதோட சரி சார். சரி, கடைக்கும் கோயிலுக்கும் போன இடத்துல எப்பயாவது இவளை பார்த்துருக்கலாம்ல? நான் பார்த்திருந்தா ஆமான்னு சொல்ல போறேன். இதுல பொய் சொல்ல என்ன சார் இருக்கு? இந்த பொண்ணை உனக்கு தெரியவே தெரியாதுன்னா எதுக்கு ரொம்ப நேரமா இந்த படத்தையே பார்த்துக்கிட்டு இருந்த? போட்டோவா இருந்தா பரவாயில்ல சார். எதையோ பார்த்து வரைஞ்சிருக்காங்க. இத சரியா பார்க்காம ஆமா இல்லைன்னு சொல்லிடக்கூடாதுல்ல சார், அதான். உண்மையாவே இந்த பொண்ணை பார்த்த ஞாபகமே இல்லையா உனக்கு? ம்ஹும். இல்ல சார். என்னடா சார், இந்த ஏரியாவா நீ? ஆமா சார், பக்கத்துல தான். ஆஹா, இவர் நம்ம வீட்டை கண்டுபிடிக்காம விட மாட்டார் போல இருக்கே. உடனே நாம இந்த விஷயத்த மகா கிட்ட சொல்லணும்.
ஏய் என்னாச்சுடி? என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா ஓடி வர? தண்ணி தண்ணி. சரி இரு இரு, இதோ வரேன். ஏய் இந்தா. ஓகேவா? குடு. ரிலாக்ஸ் ஆயிட்டியா? என்ன பிரச்சனைன்னு இப்ப சொல்லு. இனிமே நாம இந்த ஊர்ல இருக்கிறது ஆபத்து மகா. உடனே வேற ஒரு ஊருக்கு நம்ம பெட்டி படுக்கைய தூக்கிட்டு போய் தான் ஆகணும். ஏன் அப்படி சொல்ற? இந்த ஏரியா போலீஸ்காரர் உன் படத்தை போறவங்க வரவங்க கிட்ட எல்லாம் காட்டி இவளை பாத்திருக்கீங்களான்னு விசாரிச்சிட்டு இருக்காரு மகா. என்கிட்டயும் விசாரிச்சாரு. ஆனா நான் பார்த்ததில்ல, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன் போட்டோ எப்படி போலீஸுக்கு கிடைச்சது? எல்லா இடத்துலயும் நான் சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ணிட்டு தானே நகையை அடிச்சிட்டு வந்திருக்கேன். ஏன் உருவம் அதுல பதிஞ்சிருக்க சான்ஸே இல்ல. கேமரால பதிவாகாம இருக்கலாம், ஆனா பாக்குறவங்க கண்ணுல நீ பதிவாயிட்டு தானே இருக்க. அதுல யாரோ ஒரு ஆள் உன்னை பத்தி பக்காவா டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அத வச்சு உன்னை ஓவியமா வரைஞ்சிருக்காங்க. அந்த படத்தை வரைஞ்சுதான் போலீஸ் உன்னை தேடிட்டு இருக்கு மகா. பெரிய பெரிய ஆளுங்களையும் விஐபிங்களையும் தான் ஓவியமா வரைவாங்க. என்ன மாதிரி திருடிய கூட ஓவியமா வரையறாங்க நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷப்படுற நேரமா இது? போலீஸ் உன்னை வலை வீசி தேடிட்டு இருக்கு. எப்பவும் போல நீ விளையாட்டுத்தனமா இருக்காத. அவங்க கண்ல மாட்டிக்காம எப்படி தப்பிக்கலான்னு யோசி. என் பேச்சு தான் கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருக்கும், ஆனா மைண்ட் எப்பவுமே அலர்ட்டா இருக்கும். சரி, என்ன தேடி வந்த போலீஸ் யாருன்னு தெரியுமா? கான்ஸ்டபிளா, எஸ்ஐயா, இல்ல இன்ஸ்பெக்டரா? அவரு விசாரிக்கிற தோரணையெல்லாம் பார்த்தா இன்ஸ்பெக்டர் மாதிரி தாண்டி இருந்துச்சு. ஆள் எப்படி இருந்தாரு? கருப்பா, தலையில முடி இல்லாம, கொஞ்சம் முரட்டுத்தனமா? கரெக்ட் டி, நீ சொன்ன மாதிரி தான் இருந்தாரு. அப்படின்னா வந்தது என் அப்பாதான். என்னடி சொல்ற? நேத்து ஒரு போலீஸ்காரரு என் மேல பாச மழை பொழிஞ்சாருன்னு சொன்னல, அவரை தான் நீ இப்ப பாத்துட்டு வந்திருக்க. நேத்து தான் நேர்லயே உன்னை பாத்துட்டார்ல, இப்ப எதுக்கு உன் போட்டோவை காட்டி உன்னை தேடிட்டு இருக்காரு? நான் எங்க இருக்கேன்னு கண்டுபிடிக்கணும்ல, அதுக்குதான். துணைக்கு இருக்கட்டும்னு சொல்லி நேத்தே என் கூட ஒரு போலீஸ்கார அனுப்புனாரு. அவரை ஏமாந்த சமயத்துல நான் தப்பிச்சிட்டேன். நான் இருக்கிற இடம் தெரியணும்னு தான் இப்ப அவரே களமிறங்கிருக்காரு. உன்னை ஏண்டி இவ்ளோ சீரியஸா தேடுறாங்க? நீதான் அவங்க தேடிட்டு இருக்க விஜயான்னு போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சா? அதுக்கு சான்ஸே இல்ல. உங்க எல்லாருக்கும் என்ன மகாவா தான் தெரியும், ஆனா போலீஸ் ரெக்கார்ட்ல என் பேரு விஜயா. இங்க இருக்கிற போலீஸ் கிட்டயும் என் பேரு மகான் தான் சொல்லி வச்சிருக்கேன். அதனால நான் தான் அவங்க தேடிட்டு இருக்கிற கிரிமினல்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா நேத்து நான் மாட்டினப்பவே என்ன தூக்கிட்டு போயிருப்பாங்கல்ல. எதுக்காக என்ன ஃப்ரீயா விடணும்? எனக்கு புரியலடி. கேஸ் விஷயமா இல்லனா வேற எதுக்காக உன்னை தேடணும்? என்ன பொண்ணு மாதிரின்னு சொன்னாருல்ல, ஒருவேளை அவர் என்ன தத்தெடுக்க போறாரோ என்னவோ. சரி சரி, டென்ஷன் ஆகாத. ஆமா, எதுக்கு இந்த பொண்ணை தேடுறீங்கன்னு நீ இந்த போலீஸ் கிட்டயே கேட்க வேண்டியதானே? நான் கேட்டேன்டி. பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பர்சனல் விஷயமா தான் தேடுறேன்னு அவர் சொன்னாரு. ஆனா அவர் சொன்னதுல எனக்கு சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. ஏதோ ஒரு கேஸ் விஷயமா தான் அவர் உன்னை தேடி வராரு, இல்லன்னு சும்மா நாடகம் ஆடுறாரு. பிரச்சனை ஒண்ணும் இல்லனா நேத்து நேர்ல பார்த்தவள எதுக்கு இவ்ளோ தூரம் தேடி வரணும்? எனக்கும் அதான் தெரியல. அதே சமயம் அவரை முழுசா சந்தேகப்படவும் முடியல. ஏன்னா என்ன அவ்வளோ அக்கறையா பாத்துக்கிட்டாரு. என்னை பத்தி ரொம்ப கவலைப்பட்டாரு. அவரோட பார்வையும் பேச்சும் நடிப்பு மாதிரி எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது, அவர் என் மேல காட்டின பாசத்துக்கும் இப்ப தேடி வர்றதுக்கும் பின்னால வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லி நாம மாட்டிக்க கூடாது மகா, அது நம்ம வேலையும் இல்ல. இது வரைக்கும் நீ எப்படி இருப்பேன்னு கூட யாருக்கும் தெரியாது. ஆனா இப்போ உன் படம் போலீஸ்க்கு கிடைச்சிருக்கு.
அத வச்சுக்கிட்டு அவங்க இந்த இடத்த தேடி கண்டுபிடிக்க ரொம்ப நேரம் ஆகாது. அப்படி அவங்க வர்றதுக்கு முன்னால நாம இங்க இருந்து கிளம்புறது தான் நமக்கு நல்லது. அந்த முடிவுக்கு நான் எப்போ வந்துட்டேன். இனிமே நம்ம இங்க இருக்கிறது ரிஸ்க் தான். சீக்கிரமே நம்ம இடத்த மாத்திட்டு வேற எங்கேயாவது போயிடுவோம். நீ வீட்டை மட்டும் மாத்தணும்னு நினைக்காத, ஊரையே மாத்திட்டு போயிடலாம். இந்த ஊர்ல நமக்குன்னு என்னடி இருக்கு? நம்மள மாதிரி ஊர் ஊரா போய் திருடுறவங்களுக்கு எல்லா ஊரும் ஒண்ணுதானே. நீ சொல்றது சரிதான். ஆனா நம்ம இப்ப எந்த ஊருக்கு போனாலுமே ரிஸ்க் தான். என் படை இந்நேரம் எல்லா ஸ்டேஷனுக்கும் போயிருக்கும். எல்லா ஊர்லயும் என்ன தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. தெரியாத ஊர்ல போய் மாட்டிக்கிறதுக்கு இங்கேயே எப்படியாவது சமாளிக்கிறது தான் சேஃப். சிட்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி ஒதுக்குப்புறமா இருக்கிற வீடா பார்த்து மாறி போயிடலாம். நான் இருக்கிற வரைக்கும் நம்ம மாட்டிக்கவே மாட்டோம். நீ கவலைப்படாத, ரிலாக்ஸ்டா இரு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மயிலு, எங்க கிளம்பிட்ட? என்னமா புதுசா கேக்குற? சென்டருக்கு போயிட்டு அப்படியே டியூட்டிக்கு கிளம்பிடுவேமா. ஏண்டி விளையாடுறியா நீ? கையில இவ்வளவு பெரிய காயம் பட்டிருக்கும் போது எப்படி நீ கிளாஸ கவனிப்ப? ஸ்டேஷனுக்கு போய் எப்படி வேலைய பாப்ப? உனக்கு அந்த 2 இடத்துலயும் எழுதுற வேலை இருக்கும். இந்த கட்டு போட்ட கைய வச்சுக்கிட்டு எப்படி எழுதுவ? எழுத முடியாதுதாம்மா. ஆனா கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுலயோ வேலை செய்யறதுலயோ எந்த பிரச்சனையும் இல்லம்மா. எப்படியாவது நான் சமாளிச்சிடுவேன். என்ன மயிலு, எப்படியாவது சமாளிக்கிறதுங்கிறது வேற. ஆனா நீ எதுக்கு உன்னை இவ்ளோ கஷ்டப்படுத்திக்கிற? இத பாரு, நீ படிக்கணும்னு நினைக்கிறதும் உன் வேலைக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறதும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனா உன்னை வருத்திக்கிட்டு நீ இதெல்லாம் செய்யறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. நீ IPS ஆகுறது முக்கியம்தான். ஆனா அதை விட முக்கியம் நீ நல்லா இருக்கணும். உன் உடம்பு இப்படி கெடுத்துக்கிட்டு வைராகியத்துல ஜெயிச்சு காட்டணும்னு நான் என்னைக்கும் ஆசைப்பட மாட்டேம்மா. அது எனக்கும் தெரியுமா. ஆனா இது ஒண்ணும் பெரிய காயம் இல்லம்மா. காயம் பெருசோ சின்னதோ, நீ இந்த நிலைமையில கிளாஸுக்கும் வேலைக்கும் போறதை என்னால ஏத்துக்க முடியாது மயிலு. நீ 2 இடத்துக்கும் ஃபோன் பண்ணி இன்னைக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிடு. அம்மா, சான்ஸே இல்ல. லீவுன்னு வாயை திறந்தாலே சார் என்ன உண்டு இல்லன்னு ஆக்கிடுவாரு. காலையிலேயே அவர்கிட்ட யாருமா வாங்கி கட்டிக்கிறது? ஏய், இது என்னடி அநியாயமா இருக்கு? ஒருத்தங்களுக்கு உடம்பு முடியலன்னா லீவு போட மாட்டாங்களா என்ன? இதுல ஒரு கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? அம்மா, செமினார் அட்டெண்ட் பண்ணணும்னு நான் அன்னைக்கு அவர்கிட்ட போய் சொல்லி லீவ் கேட்டதுக்கே அவரு செம டென்ஷன் ஆயிட்டாருமா. உன்கிட்ட என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நம்ம வீட்டுக்கே அவரு கிளம்பி வந்துட்டாரு. திரும்பவும் நான் லீவு கேட்டா அவரு சாமி ஆடிடுவாரு. இத பாரு, அன்னைக்கு நீ செஞ்சது தப்புதான். அவரு கோவப்பட்டதோ நியாயன்னே வச்சுக்க. ஆனா இப்ப உனக்கு நிஜமாவே அடிபட்டிருக்குடி. அதுவும் அவரை காப்பாத்த போய் தான் உனக்கு இப்படி ஆயிருக்கு. எல்லாமே தெரிஞ்சு அவர் எப்படி நீ லீவு கேட்கறதுக்கு கோவப்படுவாரு? கோவப்படுறதுக்கு அவருக்கு பெரிய காரணம் எல்லாம் தேவையில்லம்மா. ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூட போதும். போலீஸா இருந்துகிட்டு இந்த சின்ன காயத்துக்கே நீ லீவ் போடுறியா? நீலாம் இந்த வேலைக்கே லாய்க்கு இல்லையேன்னு பேசுவாரே தவிர என் மேல அவருக்கு இறக்கெல்லாம் வரவே வராதுமா. அவர் ஏதாவது பேசிட்டு போட்டோம், உனக்கு அதெல்லாம் ஒண்ணும் புதுசு இல்லல்ல. நீ எப்பவும் போல அதையெல்லாம் கண்டுக்காம விட்டுரு. இல்லம்மா, மினிஸ்டர் பையனை அரெஸ்ட் பண்ண விஷயத்துல அவரோட வார்த்தையை மீறி நான் நடந்துக்கிட்டேன்னு அவருக்கு என் மேல ரொம்ப கோவமா. அதான் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் அதை என்கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. என் மேல ஏதாவது ஒரு பழிய போட்டு என்ன வேலையை விட்டு தூக்கணும்னு கூட அவர் துடிச்சிட்டு இருப்பாரு. அதுக்கு நானே இடம் கொடுத்துட கூடாதுமா. அது மட்டும் இல்லாம அந்த விஜயா விஷயத்துல அவரு ரொம்ப தீவிரமா இருக்காருன்னு உன்கிட்ட நான் சொன்னேன்லம்மா. அந்த பிரச்சனையும் என் கை மீறி போயிடக்கூடாதுமா. நான் கூடவே இருந்தாதான் அவ என்ன பண்றா, சார் என்ன பண்றாருன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் நான் கண்டிப்பா போகணும்னு சொல்லிட்டு இருக்கேம்மா. சரிடி, ஸ்டேஷனுக்கு மட்டும் போயிட்டு கிளாஸுக்கு போகாம லீவ் எடுக்கலாம்ல? கேம்புக்கு வரத கன்ஃபார்ம் பண்றத பத்தி இன்னைக்குதாம்மா கடைசி நாள். என் சூழ்நிலைய சொல்லி என்னால வர முடியாதுன்னு நான் அவங்க கிட்ட போய் சொல்லணுமா.
அத நேர்ல போய் சொன்னாதான் சரியா இருக்கும். சரிடி, நீ போகணும்னு முடிவு பண்ணிட்ட. இனிமே என்னால உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு 5 நிமிஷம் உட்காரு, சாப்பாடு மட்டும் கட்டி கொடுத்துடுறேன். ஆ? ம், சரிம்மா. ம். போயிட்டு வரேன்க்கா. மயிலு, ம்? அம்மா சொல்ல சொல்ல கேட்காம பிடிவாதமா கிளம்பிட்டியா? வேற என்னக்கா பண்றது? நான் அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தத நீ கேட்டுட்டு தானே இருந்த. கேட்டேன்டி, ஆனா என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. அடிபட்டா கூட லீவ் எடுக்க கூடாதுன்னா என்னடி நியாயம்? மனசாட்சிக்கு பயப்படுறவங்க கிட்ட நியாயம் அநியாயத்தை பத்தி எல்லாம் பேசலாம்க்கா. தனக்கு எது சந்தோஷமோ அதுதான் நியாயம்னு நினைக்கிறவங்க கிட்ட எல்லாம் எதுவுமே பேச முடியாதுக்கா. நான் கிளம்புறேன்.